கூப்பிடுவோம். எப்படி? 1 2 3 சுவாமி. இத மறக்கவே மாட்டீங்க சுவாமி. நீங்க வேணா பாருங்க. நீங்க வீட்டுக்கு போன பிறகு கூட அந்த சுவாமின்ற பேர் எதிரொலிச்சுட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, கொண்டாங்கப்பா. ஓகே, இப்ப எங்க மைக், எங்க சாமி மைக். ஹலோ. ஓகே, அடுத்த தடவை நீங்க ஒண்ணுங்கிற போது நான் ஸ்டேஜ் ஏறி. வெரி குட். அப்படிங்கும் போது நல்லா இருக்குல்ல? ஓகே, வெரி குட். சரி சுவாமி, இப்படி இந்த ஜோஹர்ல இது வரைக்கும் நம்ம மக்களை வந்து பார்த்துருக்கீங்க. எல்லாம் அப்படி பின்னாடி அக்கா ஒரு செல்ஃபி அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காங்க. உங்ககிட்ட செல்ஃபி பிடிக்காம இன்னைக்கு போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் ஒத்த காலம் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க என்ன என் கூட படிக்கிறேன், நான் அவங்க கூட படிக்கிறேன். இப்ப ஒத்துக்கிறீங்களா? தண்ணி கரட்டுற ஒரு அன்பான, எளிமையான, பண்பான, அன்பான நண்பன் எங்க வீட்டு சகோதரன் வீட்டு வர பாருங்க. இதுதான் சுவாமியுடைய அடையாளம். இதுதான் பாருங்க எப்படி எங்க கூட கலகலகலகலன்னு. ஏன் தெரியுங்களா? சில பேர் சொல்றாங்க, அக்கா உங்க கொம்போ சுவாமி கொம்போக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதான் காரணம். ஏன்னா இந்த கலைஞர்லேருந்து வர ஒத்துழைப்பால தான் என்னால வந்து பயம் இல்லாம இவர் கூட சேர்ந்து நிகழ்ச்சியை படைக்க முடியுது. அதுக்கு இவர் தான் ஒரு காரணம். மறந்து கைத்தடல் கொடுங்க. அந்த கோம்பைக்கு ஒரு கொடுக்கலாம். என்ன தூங்க விடல தெரியுமா சுவாமி? சும்மா அடிச்சு உங்க கொம்பு நல்லா இருக்கும். உங்க கொம்புக்கு என்ன பண்ண போறீங்க? இல்லையா இல்லையா அப்படிலாம் சொல்லக்கூடாது. போங்க என்னமா செல்லக்குட்டி? வெரி குட். ஓகே, இப்போ ஒரு 5 பேரை கூப்பிட போறோம். இது 2ஆம் சுற்று. 5 பேர் மேடைக்கு வரணும். வாங்க. எங்க இருக்கீங்க? வாங்க 5 பேரு. அக்கா வந்தவங்க வரக்கூடாது, வராதவங்க வாங்க. அக்கா தவங்க சிங்கப்பா. ஓகே, நிறைய இடத்துல இருந்து வந்திருக்காங்க. இங்க மட்டும் இல்ல. சரி செல்லம், இவரை ஏன் உங்களுக்கு பிடிக்கும்? விஜய் எனக்கு பிடிக்கும். எனக்கு விஜய், எனக்கு தளபதி விஜய் எனக்கு பிடிக்கும். விஜய் நிறைய சீரியல் நடிச்சிருக்காரு, ஃபைட்டு அதெல்லாம் நடிச்சிருக்காரு. அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய். அதனால அவரை பிடிக்கும். ட்ராக் வேற எங்கேயோ போகுது. ஓகே, ரெடி? இது புதுசா இருக்கு. இது ரொம்ப புதுசா இருக்கு. பிடிச்சிருக்குல்ல விஜய்? நல்லா இருக்கு. ஓகே, பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. சீரியல் வந்து காட்டு வெளிய சீரியல் அவங்க டீச்சர் இருந்தாரு. அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தெளிவா இருக்கிறாரு. ஃபாலோ பண்ணிட்டு ஆமா ஆமா ஆமா. இது வெறித்தனம் வெறித்தனம். ஹலோ சார். சார் தமிழ்நாடு சார். தமிழ்நாடு அவங்க சர்ப்ரைஸா என்னை அழைச்சிட்டு வந்தாங்க. உங்களை பார்க்கறதுக்காக தமிழ்நாட்டுல இருந்து இன்னைக்கு வந்தீங்களா? சிங்கப்பூர் ஹஸ்பண்ட் பக்கத்துல வந்திருந்தேன். அவரு சஸ்பென்ஸா இன்னைக்கு காலையில மார்னிங் வந்து அழைச்சிட்டு வந்தாரு. பாத்தீங்களா, அங்க பாத்துருக்க வேண்டியது இவ்வளவு தூரம் வந்து இங்க பாக்குறதா பாக்கியம். ஒரு ஹஸ்பண்ட் வந்து அழைச்சிட்டு வந்தாருங்க. அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவருக்கு ரீல்ஸ் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். அதுலேருந்து அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். அழைச்சிட்டு வந்தாரு. தேங்க்யூ. சந்தோஷமா உங்களுக்கு? மன நிறைவா? அடாலா கோழிக்கறி. அவரு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே வா. எங்க கை தூக்க சொல்லுங்க. எங்க இருக்காரு? அண்ணே, சூப்பர். மனைவியோட ஆசையை நிறைவேற்றிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு ஓ போடுங்க பாருங்க. தமிழ்நாட்டுல பார்க்க முடியாத உங்களை மலேசியா மண்ணில கலசாமில பார்த்திருக்கோம். நீங்க எங்களுக்காக அந்த சிக்னேச்சர் எப்படி நான் சுவாமியை கூப்பிடுவேன்? கூப்பிடுங்க பாப்போம். சுவாமி சாமி காணா போச்சு. ஸ்வா மட்டும்தான் இருக்கு. அங்கேயே வருது வெட்கம். வரும். நம்ம தானே அதோட ஓனரு, காப்பி ரைட்டர். எனக்கு துக்கம். ஓகேவா, ரொம்ப நன்றி. வாங்க அடுத்த ஆள் வாங்க. அடுத்தது வாங்க. நத்தாங்க நத்தாங்க கப்பலம் போட்டு வருவோமா? வெரி குட். போட்டாரு பத்தீங்களா நம்ம ஆறு ஒரு குத்த. செல்லக்குட்டி எனக்கு புரியுது. என்ன மைக் வாங்கிக்கோ. Hi Swami. Hello. I just have one thing to say. Mahanadi nalla pode and all that, but as a music lover, இது உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். BGM கொஞ்சம் பார்த்து இது பண்ணா பெட்டரா இருக்கும். Because when I was like 20 years back, ஒரு Chinese from Hong Kong Chinese drama ல
கேட்ட பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரியே இருக்கு. And then some part Carnatic music ஃபங்க்ஷன்ல உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ என்ன கேட்டால் as a music lover I feel that அந்த BGM music is actually அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து சில இம்பேக்ட் வந்து குறைக்குது. சில இமோஷனல் சீன்ஸு அந்த பிஜிஎம் வந்து கொஞ்சம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும், ஈவன் யோர் ஆக்டிங், கலேஜ் ஆக்டிங், அந்த மியூசிக்னால அது கொஞ்சம் அங்கே வலு குறையுதோ அப்படின்ற ஒரு ஃபீல். ஐ மீன் மகாநதி, எஸ் ஐ ஃபெல் ஃபார் வீட்டா, பட் ஐ ஃபெல் ஹார்டர் ஃபார் சுவாமிநாதன் அண்ட் லட்சுமி பிரியா. தட்ஸ் த ட்ரூத். பிகாஸ் டேலண்ட்டை தாண்டி அஸ் அ ஹியூமன் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப கைண்டாக, ரொம்ப பிரெயினியாக இருக்கீங்க. ஸோ ஐ லவ் தட். ஆனால் இப்போ நம்ம ட்ராமான்னு எடுத்து பார்க்கும்போது எல்லா விஷயத்தையும் நம்ம ஐ ஹாவ் அ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து லிட்டரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த மகாநதியை பார்க்கும்போது இந்த வேர்ட்ஸ்க்கு பின்னால், இந்த மெட்டஃபார்க்கு பின்னால் என்ன இருக்குது, இந்த லைன், இந்த பிளாட்டுக்கு அதனால என்ன இருக்குது. ஈவன் நவ் லைக் ராகவ் தான் கட்டிட்டாங்க. ஸோ ஸ்பீக்கிங் நோ, பிகாஸ் இப்பதான் காவேரியை வந்து ஃபேமிலியோட சேர்த்திருக்காங்க. திருப்பி எப்படி அந்த பிரச்சனைனால தான் பிரிச்சாங்க, திருப்பியும் எப்படி அதே ரீசனை வச்சு சேர்ப்பாங்க. ஸோ திஸ் மைட் பி சம்ஒன் எல்ஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை பேசும் பொழுது இந்த பிஜிஎம், ஸோ வி ஃபீல் லைக் இட்ஸ் நாட் இது வந்து மகாநதி 2.0 வச்சுக்கலாமா. ஸோ பழைய மகாநதியோட அந்த பிஜிஎம் இம்பேக்ட் இல்லையோ அப்படின்ட்டு ஒரு தாட். ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன். So hopefully it won't hurt anyone. Kandipa. Audience opinion always matters. I'll convey this to the team. If that is what you feel, I'll definitely convey that. But probably what I feel is they're trying to experiment a little more. They're trying to work over with other options as well. ஒரே இதுவா போகாம வேற ஏதாச்சும் புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் மைட் ஒர்க், சம்டைம்ஸ் மைட் நாட். ஸோ அந்த மாதிரி அது உங்களோட பெர்ஃபார்மன்ஸை இம்பேக்ட் பண்ணும்போது ஸோ நம்ம தெரியுதுல, ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க, இந்த பிஜிஎம் மட்டும் ஏன் இப்படி போடுறீங்க. மை ஃப்ரெண்ட் ஐ ஃபீல் லைக் choking the man who's putting the BGM அப்படின்ட்டு சில பார்ட்ஸ். No. The same man you loved for other episodes. Yes, that's why அதான் நான் சொன்னேன். நான் கண்டிப்பா மேடை என்னன்னா இதை சொல்லுவேன். Because we used to love what he did. So இப்போ அது இது பண்ணும்போது so I'm just expressing it. Definitely, nothing wrong in it. I'll convey this to them. Thank you so much, and please convey my love to Lakshmi Priya as well. Definitely. Thank you. Your பேரு? Pramila. Yeah, definitely. Okay. நானே சொல்றேன். Thank you. லக்ஷ்மி பிரியா, பிரமிளா உங்களை கேட்டதா சொன்னாங்க. ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி இருந்துச்சுல. நானே சொல்லிடுறேன். லக்ஷ்மி பிரியா நான் உங்களை கேட்டதா சொன்னேன். வெரி குட். பண்ணி முடிச்சுக்கோமா செல்லக்குட்டி. ஐ லவ் யூ. ஒரு வார்த்தை கைத்தட்டல் கொடுங்க. நான் உங்களை கேட்டேன்னு சொன்னா போதும். கேட்டதா சொன்னேன் நீங்களே சொல்றீங்க. நான் கேட்டேன். Hi Lakshmi Priya, how are you? Hey, என்னது? பட் அடுத்த பிரச்சனை Okay. ஒரு சான்ஸ். அளவான Okay. வரும்போது பேசிக்கலாம். சரியா? ஓகே, அடுத்தபடியா வாங்க. அடுத்த செல்லம் வாங்க. சூப்பரா பாடுனாங்க. வரும்போதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சொல்லுமா செல்லம், பேர் என்னடா? ரிவாந்திகா. Irvantika Sri. ஓகே, என்ன சொல்ல போறீங்க அவர்கிட்ட? சுருக்கமா சொல்லணும். சொல்லுங்க. மலேசியால எந்த ஊர் இருக்கும்? எந்த இடம் இருக்கும்? மலேசியால எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா பத்து கேவ்ஸ் தான். Vibration. It's probably one of the very fewest places which has got that vibe. So அந்த ஸ்டேர்ஸ் ஏறும்போது சரி, உள்ள போகும்போது சரி, உள்ள உட்கார்ந்துருக்கும் போது சரி, I felt a different vibe altogether. So 10 years any day. Wow. அவங்க இன்னும் ஆடலையா? நாளைக்கு கண்டிப்பா போவார் பர்த்டேக்கு. ஓகே, சரியாம்மா, ரெடியா? ஓகே, ஆடலாமா? ஓகே, நல்ல. ஓகே, இப்போ உங்களுக்கு பெஸ்ட் சான்ஸ். ஒரு பாட்டு பாடுறீங்களா அவரை பார்த்து? இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். சரியா? நான் தான் வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த வாய்ப்பை என்ன பண்ணுறாதீங்க? சரி, பாடுங்க. யாரு? தம்பி செல்லம், கலர்ஸ் ஆஃப் இந்தியா ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. வணக்கம். என் பேர் கீர்த்ரேஷ். நான் வந்து ஸ்லங்கூர்லேருந்து வரேன். சாங் இஸ் ஃபார் யூ. அதுக்காக நான் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். இந்த லாங்குவேஜ் நான் பாடினது மாதிரி திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சாங் ஆக்சுவலி.
வந்து ஒரு பாட்டு பாடின நம்மளுக்கு சூப்பரா இருந்துச்சு. சில வார்த்தைகள் 7 வருஷமா பாடிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க. ஸோ ஆப்வியஸா சிங்கரா தான் இருப்பாரு. வாய்ஸ் செம்மையா இருக்கு. சீரியஸா வாய்ஸ் பட் அது பெரிய விஷயம் இல்லை. நீங்க நான் கன்னடிகா லிரிக்ஸை பிக்கப் பண்ணிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் இவ்வளோ ஸ்பஷ்டமா நீட்டா பாடுறது தான் பெரிய விஷயம். அவர் பாடின சில வார்த்தைகள்லாம் என் வாயாலே உச்சரிக்க முடியாது. சீரியஸா சூப்பரா பாடுறீங்க. கைத்தட்டல் பார்த்தீங்களா? உங்களுக்கும் இன்னைக்கு தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். ரைட்டு தானே? Right. இன்னைக்கு 2 பேருக்கு தூக்கம் கட்டு. ஆமா, நீங்க யூ ஆர் ஆக்சுவலி மை என்னது ஐடல். எனக்கு நான் வந்து மகாநதி வந்து பார்த்தா விஜய் டிவி சீரிஸ் எல்லாம் நான் அவ்வளோ பார்க்கறது இல்லை. ஆனால் மகாநதி மட்டும்தான் நான் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பேன். எங்க அம்மா இங்க இருக்காங்க. அடே நேற்று வந்து எங்க அம்மா போயிட்டு எனக்கு விஷ் பண்ணீங்கன்னா ரொம்ப அம்மா பேரு தெய்வநாயகி அவர்களே, a belated birthday wishes to you. Really gifted son, beautiful voice. I think it's high time you do something about it. Make him a big time playback singer. Seriously. ஆமாண்ணா, அதான் என்னோட கனவு. யூ ஆர் மை ஐடல். நான் வந்து ஐ லேர்ன் லாட் ஆஃப் ஸ்டாஃப் ஸோ வாட்சிங் ஃப்ரம் நம்ம மகாநதி தான் ஹவு டு பி உங்களை மாதிரி ஒரு மேனா இருக்கணும்னு. காவேரி புருஷன் மாதிரி தம்பி அதெல்லாம் சொல்லவே இல்லை. சும்மா கேட்டுக்கிறேன். செவனேன்னு போயிட்டு சரி, இருக்கு. ஒரு அது சொல்லலைன்னா அது உண்மை. சரி செல்லக்குட்டி, உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். சூப்பரா பண்ணீங்க. இன்னும் நல்லா பெரிய அளவுக்கு வரணும். வாழ்த்துக்கள் செல்லம் செல்ஃபி உங்களுக்கு. All the எடுத்துக்கலாம். best, all the best. ஓகே, அடுத்தபடியா கண்டிப்பா செல்லம் எடுக்கலாம். அடுத்தது யாரு? வாங்க. ஓகே. பாப்பா ஸ்கூல்ல வாத்தியார் பத்தி அப்படின்ற மாதிரியே வரையம்மா. ஓகே, தேங்க் யூ. அடுத்து வாங்க. அந்த பாப்பா பாத்தீங்களா, என்ன பவ்யம் என்ன பவ்யம். அப்படி ஸ்கூல் சார், எஸ் சார், அப்படி சார் படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? ஓகே, என்ன படிக்கிறீங்க? ஃபார்ம் 4. அப்பதான் மேத்ஸ் எடுக்கணும் தானே? அட்வான்ஸ் எடுக்கிறீங்களா இல்ல நார்மல் மேத்ஸ் தான் எடுக்கிறீங்களா? அல்ஜிப்ரால தெரியும் ஒரு क्वेश्चन கேட்பாங்க நானு. சரி பரவாயில்லைங்க, அவர் क्वेश्चन கேளுங்க. அப்புறம் क्वेश्चन கேளுங்க. தம்பி கீழே இறங்கனோனே நீங்க முட்டை இருக்கு. ஓகே, இங்கிலீஷ் எல்லாம் பேசு. ஆமா, ரெடி? ஓகே டிஜே, நீங்க ஏதாவது கேட்க போறீங்களா? சொல்லலாம், கேளுங்க கேளுங்க. உங்களோட பெரிய ஃபேன் நான் பார்த்ததுக்கு அம்மா தான் உங்களோட பெரிய ஃபேன். எங்க அம்மா? அம்மா நீங்க வந்தோடனே அவங்க தான் ஆடி நிக்க கூட முடியல. எனக்கு நீங்க மகாநதி எடுக்கிறது, மகாநதி நடிக்கிறது ஃபைட் சீன் தான் நான் முக்கியமா ரிவைண்ட் ரெண்டு பேர். அதுவும் நீங்க மாற்றி மாற்றி அடிக்கிறது, பசுபதி முக்கியமா அடிக்கிறது. அதுல போன கேரக்டரா இருந்தாலும் அடிக்கிறது எனக்கு ரெண்டு கொஞ்சம் இதுல வெற்றி என்னன்னா, நீங்க நான் அடிக்கிறது பிடிச்சிருக்குன்றீங்க. பட் நான் அடிக்கிறதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணலன்னா நான் அடிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. ஒரு அடின்றது ரிஃப்ளெக்ஸ்ல தான் இருக்கு. மெயினா ஆக்ஷன்ன்றது ஹீரோ எவ்வளவுதான் அடிச்சாலும் என்ன சொல்லுங்க. சரி, ஹீரோ எவ்வளவுதான் அடிச்சாலும் அவங்க அடி வாங்கின மாதிரி நடிக்கணும். அவங்க எவ்வளவுதான் அடிச்சாலும் இப்படி கல் மாதிரி நின்னாங்கன்னா அது பிரயோஜனமே இல்லை. ஸோ ஈக்குவல் கிரெடிட் கோஸ் டு பசுபதி ஆல்சோ. ஃபர்ஸ்ட் என்ட்ரியில நெஞ்சில மிதி வாங்கினதுலேருந்து கடைசி எக்ஸிட் வரைக்கும் இஸ் பீன் an amazing co-star for me. இதுதான் நம்ம சுவாமிஜி எப்படி விட்டு கொடுக்காம பேசுறாரு பாத்தீங்களா? அவரோட கோஸ்டார். இதனாலதாங்க அவரு சுவாமி. ஓகே, சூப்பர். ஓகே, ஆடுமா? ஓகே, ரைட். சுவாமி கூட நீங்க ஆட போறீங்க. டிஜே பாப்பா கடைசியா கடைக்குட்டி, அக்கா நானும் மேடைக்கு வரட்டா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்னே ஒரு கொஸ்டின். நீங்க காவேரி அம்மு எப்ப சேர்ந்து வாழ போறீங்க? பெரிய கேள்வி. எப்படி இது? ரொம்ப பெரிய கேள்வி. யார் இது உங்களை கேட்க சொல்லி அனுப்பினது? நீங்களே கேக்குறீங்களா? ஏயா அவங்க கேட்க கூடாதா? கேட்கலாம். ஏன் கேட்க கூடாது? கேட்கலாம். கேட்கணும். கேட்கலாம், கேட்கணும். அட கூடிய சீக்கிரம் எப்ப நிறைவேற்றுவீர்கள்?
அதை நாங்கள் நிறைவேற்றிவிட்டால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். அதுதான் மாற்று. பிரிச்சு வைக்கிறதுல தானே கதையில ஒரு இது இருக்கு. ஆமா, சுவாரஸ்யம் இருக்கு தானே. சேர்ந்துட்டாங்கன்னா அடுத்து அதுதான். சார் இப்பதான் ஆமா ஆமா, இன்னும் 1000 1002 1500 பண்ணுவோம். இன்னும் போனோம்ல எபிசோடு, அதுக்குள்ள எப்படிமா சேர்த்து வைக்கிறது? இப்ப பிரிச்சே வைப்போம். வைக்க மனசு கேட்கல. இந்த மாதிரி வெறித்தனமான ரசிகையை நான் எங்கேயுமே பார்க்கல. பிரதர், நாடக கம்பெனில ஸ்ட்ரைட்டா பார்சல் பண்ணிருக்காங்க. சுவாமி, இந்த தருணத்தில் நான் உங்களை ரெண்டு கேள்வி கேட்கணும். சேர்ந்தே இருப்பது உங்களை பொறுத்த வரைக்கும் சேர்ந்தே இருப்பது என்னது? இன்னொரு முறை சேராமல் இருப்பது அதுவும் அதான், இதுவும் அதான். தேங்க்யூ. ஓகே, எல்லாரோட ஆசையும் அவங்க 2 பேரும் விரைவில் சேரணும்னு சேர்ந்தா அப்புறம் சீரியல் முடிஞ்சிடும். நீங்க வருத்தப்படுவீங்க. ஆமா. சொல்ல வராது எங்க ஹீரோ சார். இப்போதைக்கு வேண்டாம், லவ் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். ஆமா, அது வந்து சுவாரஸ்யமா இருக்கு பாக்க. அவர் எப்படி அந்த ஞாபகத்தை கொண்டு வர பாக்குறாரு. அந்த தருணத்துல பிள்ளை காணாம போச்சு. நானும் பார்த்துட்டு இருக்கேன்.